பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுற பொருளில் துளசி ஏன் முதன்மை பொருளாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? ஒரு காலத்தில் ஜலந்தரன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான். அவனை யாராலுமே வெல்ல முடியல. அதற்கு காரணம் அவனுடைய வலிமை மட்டும் இல்லை, அவனோட மனைவியின் விரிந்தையின் பத்தினி தவம். விரிந்தை தினமும் அந்த கடவுளுக்கு தூய்மையாக பூஜை பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அந்த பத்தினி தர்மத்தினால தான் ஜலந்தரனை அசைக்க முடியாதவனாக, ஜலந்தரனுடைய அகங்காரமும் எல்லாம் மீறியது. தேவர்களும் ரொம்ப இதனால கஷ்டப்பட்டாங்க. தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து திருமால் கிட்ட போயிட்டு முறையிட்டாங்க. உலகத்தோட நன்மைக்காக ஒரு பெரிய தியாகம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு உணர்ந்தாரு. தர்மத்தை காக்கிறதுக்கு அவருடைய மாயை வடிவில் விருந்தையின் பத்தினி தவத்தை கலைக்கிறாரு. அந்த நிமிஷமே ஜலந்தரனுடைய வலிமையும் சிதைக்கப்பட்டது. அதனால அவனும் அழிஞ்சான். அதனால உலகம் மீண்டும் அமைதி நிலைக்கு வந்தது. என்னதான் உலகம் காப்பாற்றப்பட்டாலும் தன்னுடைய பத்தினித்தன்மை சிதைந்ததை நினைச்சி விரிந்தை ரொம்பவே காயப்பட்டு பெருமாள் கிட்ட பிரார்த்தனை செஞ்சா. அந்த வலி நிறைந்த பிரார்த்தனையில் விரிந்தை பூமியில் துளசி செடியாக மாறினார். விருந்தையின் இந்த தியாகத்தை கண்டு திருமாலின் மனம் உருகியது. என்னுடைய தியாகம் வீணாகாது, என்னோட பூஜையில முதன்மை இடம் உனக்கே, உன்னை தவிர என்னை யாரும் முழுமையாக அர்ச்சிக்க முடியாது அப்படி என்ற வரத்தை திருமால் விருந்தைக்கு தருகின்றார். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் திருமாலுடைய பூஜையில துளசி இல்லாம முழுமையாகிறது இல்லை. ஒரு சிறிய துளசி இலை 1000 மலர்களுக்கு சமமாக திருமாலின் இதயத்தை தொடுகிறது. ஆகமும் தூய்மையும் சேர்ந்த பக்தி கண்டிப்பா பெருமாளுடைய காலடியில சேரும் அப்படின்ற ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கு. தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.